வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுதுல ஒரு அற்புதமான ஒரு வகுப்புல நாம சந்திக்கிறோம். இன்றைய இந்த வகுப்பு வழக்கம் போல ஒரு சிறப்பான வகுப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல மூலப்பெரும்பொருளான விநாயக பெருமானுடைய பாதத்தையும் அவருடைய சகோதரரான பழனி ஆண்டவருடைய அருளாசியும் வேண்டி இந்த பாடத்துக்கு உள்ள போகலாம். இந்த வகுப்பு தர்ம கர்ம அதிபதி, தர்ம கர்மாதிபதி, அந்த தர்ம கர்மாதிபதியுடைய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய இணைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள போகிறோம். இது வேதம் அஸ்ட்ரோ டிவி, வேதம் அஸ்ட்ரோ டிவியினுடைய யூடியூப் தொலைக்காட்சி, நமது யூடியூப் தொலைக்காட்சி அதுதான். அதிலையும் இந்த வகுப்பானது இலவசமாக அனைவரும் பார்க்கும்படி பதியப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தந்தது அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னா இந்த வகுப்பிற்கான ஒரு நன்கொடை அளிக்கலாம். இந்த வகுப்புக்கான நன்கொடை என்பது அடியேனுக்கல்ல. அடியேன் ஒரு 7 மாதங்கள் 8 மாதங்கள் மன்னிக்கவும் 8 மாதங்கள் நடந்த ஒரு இலவச பயிற்சி வகுப்பு நடத்தினோம். அந்த பயிற்சி வகுப்பிலே ஒரு குருதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பிற்கு ₹1 வீதம் 141 அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ₹141 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் அனுப்ப முடியாத, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத நமது மாணவர்கள் அந்த வகுப்பிலே நிறைய இருந்தார்கள். இவ்வளவு ஒரு நிதி ஆதாரத்திலே ஒரு இவ்வளவு குறைவான ஒரு வகுப்பிற்கு ₹1 அப்படிங்கிற அளவிலே கூட செலுத்த முடியாத மாணவர்கள், அவர்களுக்கு ஏதாவது நாம் நன்கொடை வழங்கலாமே அப்படிங்கிற அளவிலே ஒரு அறிவிப்பு வெளியானது. நமது பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய மாணவர்களில் இந்த வகுப்பிற்கான ஒரு சிறு ₹1 கூட என்னால் நன்கொடையாக வழங்க முடியவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய மாணவர்களுக்கு, மீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவிலே விரும்பிய மாணவர்கள் அந்த மாதிரி நன்கொடை பெற்ற அதை ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அந்த மாணவர்களை மட்டும் பதிவுங்கள் அப்படின்னு சொன்னது. அந்த அளவிலே இது 3வது மாணவருடைய வகுப்பு. இந்த வகுப்பினுடைய நன்கொடை உதவி பெறக்கூடிய மாணவர் திரு ராஜமாணிக்கம் அவர்கள், மூவரையன்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். நீங்கள் இந்த வகுப்பினாலே ஒரு அளவு ஒரு ரகசியத்தை அறிந்தேன் என்று உணர்ந்தீர்களானால் நீங்கள் அவருக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதும் சரி, இந்த வகுப்பில் இப்ப நேரடி வகுப்பாக இணைந்தாலும் சரி, அவர்களுக்கு அவருடைய ஜிபே நம்பர்ல, ராஜமாணிக்கம் அவருடைய ஜிபே நம்பர்ல உங்களுடைய நன்கொடை வந்து ₹1 இருந்தாலும் ₹1000 இருந்தாலும் அவருக்கு நேரடியாக அனுப்பி வைக்கவும். அவருடைய ஜிபே நம்பர் 9914296782. இது போன்ற ஒரு நன்கொடை வகுப்புகளிலே ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் நன்கொடை வழங்கியிருப்பீர்கள். ஆனால் எனது அன்பு மாணவர்களுக்கு நீங்கள் நன்கொடை வழங்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சிறிய ஒரு நாளினுடைய செலவாக இருக்கலாம், ஒரு வாரத்தினுடைய செலவாக இருக்கலாம். அது நம்மளால இந்த வகுப்பு தருமாயின் அது இறைவன் அவருக்கு செய்த உதவியாகவும், நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பண்ண அப்படிங்கிற மன திருப்தி, ஆன்ம திருப்தி அடியனுக்கு வருகிறது. அப்ப இந்த அளவிலே அடியனுடைய பணம் பெற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த வகுப்புகள் எப்படி இருக்குமோ அதற்கு சற்றும் குறையாமல், குறிப்பாக சொன்னால் அதை விட பிரமாதமாக
இந்த வகுப்புகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 2 வகுப்புகள் பலன் கூறும் பாவகங்கள் நடந்துச்சு. இது 3வது வகுப்பு. இது தர்மகர்மாதிபதி யோகம். ஒரு சிறிய விளம்பரம். அடியேன் கௌசிகன் பதிப்பகம் கோயம்புத்தூர் அவர்களுடைய வெளியீட்டில் லோசு மாயக்கட்டம் என்ற புத்தகம் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா? நியூமராலஜி ஜோதிடராக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா? இல்லைங்க, ஆல்ரெடி நான் நியூமராலஜியில ஒரு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறேன், அப்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க யாராக இருந்தாலும் கூட இந்த புத்தகம், இந்த லோசு மாயக்கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் உங்களை எண்களின் உலகத்திற்குள் நிச்சயமாக ஒரு புதிய உத்வேகத்தோடு நுழைய வைக்கும். இந்த புத்தகம் கௌசிகன் பதிப்பகம் கோயம்புத்தூர் வெளியீடு. புத்தகத்தினுடைய விலை 280 ரூபாய் மட்டும். இது கோடைகால சிறப்பு சலுகையாக குரியர் கட்டணம் இலவசமாக இருக்கிறது. நீங்க இந்த மே மாசத்துக்குள்ளார 2026 மே மாசத்துக்குள்ளார நீங்க இந்த விளம்பரத்தை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நூலை வெறும் 280 ரூபாய்க்கு வாங்கலாம். அதற்கு பிறகு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க கௌசிகன் பதிப்பகத்திற்கு போன் பண்ணி கேட்டுங்க. 9363706255. இதுதான் உங்களுடைய மொபைல் நம்பர் பிளஸ் ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க 250 அனுப்பிட்டு அவருடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுடைய விலாசத்தையும் அனுப்பி லோசு மாயக்கட்டம் அப்படின்ட்டு அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில நாட்களில் இந்த நூல் வந்துவிடும். ஒரு கால் மே மாதத்திற்கு பிறகு 2026 மே மாசத்துக்கு பிறகு பாக்குறீங்கன்னா இன்னும் ஒரு 50 ரூபாய் அதிகமாக அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அவ்வளவுதான், சரிங்களா? இந்த புத்தகத்தை அடுத்து இன்னும் எண்கணிதத்திலே பல்வேறு ரகசியங்களை சூட்சுமங்களை தாங்கி இந்த நூலுடைய தொடர்ச்சியாக வேறு பல நூல்களும் வர இருக்கிறது. இறைவனுடைய அருளாசியால் உங்கள் அனைவருக்கும் எண்கணிதம் சித்தியாக வேண்டும் என்று வேண்டி விரும்பி பாடத்திற்கு உள் செல்வோமாக. இது பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான வகுப்பு. ஒரு எளிமையான வகுப்பு தான் இது. இந்த வகுப்பானது தர்மகர்மாதிபதி யோகத்தை பற்றி கூறும். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாருக்கும் தர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன அப்படின்னு தெரியாமலாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். இது 1ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1ஆம் பாவம் உதாரணமா நம்ம காலபுருஷனுக்கு 1ஆம் பாவம்னா மேசம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 தனஸ்தானம், 3 தைரியஸ்தானம் அப்படின்ட்டே நாங்க வரும்போது இங்கே 9ஆம் இடம் தர்மஸ்தானம் என்றும் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இது 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்ம அப்படின்னு சொன்னோம்னா தொழில், தர்மம் அப்படின்னு சொன்னோம்னா தொழில் அல்லாதது. இரண்டுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் என்றால் தொழில் அல்லாதது, கர்மம் அப்படின்னு சொன்னோம்னா தொழில் மட்டும்தான். ஒரு தொழில் செய்கிறோம் என்றால் அதில் முழுமையாக தர்மத்தை வைத்துக் கொண்டு செய்ய முடியாது. ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் தர்மத்தை தொழிலாக செய்ய முடியாது. தர்மம் என்பது இலவசம், ஒரு ஞானத்தை தரக்கூடியது, ஒரு அறிவை தரக்கூடியது, எந்த விதமான கருவிகள் எதுவும் தேவைப்படாதது தர்மம். அதற்கு அடுத்த இடமாக இருக்கக்கூடிய கர்மம் அப்படிங்கிறது, நாம அந்த ஒரு கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாலே நம்ம தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான உபகரணங்கள் வேண்டும், அதற்கான இடம் வேண்டும், இந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது ஒரு பொருளை விற்க வேண்டும். இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நாம தர்மம் என்பதும் கர்மம் என்பதும் வேறு வேறு துருவங்கள். எல்லாம் நாம பாத்தீங்கன்னா வேறு வேறு துருவங்கள். 100%
நீதி, நேர்மை, நியாயம், டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மையுடன் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? ஏதாவது ஒரு தொழில் நீங்க பண்றீங்கன்னு வைங்க, அந்த தொழில் பண்ற இடத்துல இந்த மெட்டீரியல் இந்த விலைக்கு இந்த நபரிடமிருந்து இத்தனை கிலோ வாங்குறேன், எல்லா பொருளும் லிஸ்ட் போட்டுருங்க. இதுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியலை இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணி இந்த பொருளை தயாரிக்கிறேன், அதுக்கு இவ்வளவு வருது அப்படின்ட்டு போட்டுருங்க. இத இத்தனை ரூபாய்க்கு இந்த நபர்கிட்ட தான் போய் விற்கிறேன் அப்படின்ட்டு போட்டுருங்க. இப்ப இந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சியா இருக்க வேண்டும், ஒளித்து வைக்க கூடாது, மறைத்து வைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் பண்ற இடத்துல இப்படி பண்ண முடியுமா? தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். எப்படிங்க? தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கலாமா? தர்மம் என்பது வேறு, தொழில் தர்மம் அப்படின்ட்டு மறைத்து வைப்பது, பொய் சொல்லுவது, மாற்றி சொல்லுவது, மறைத்து சொல்வது, இதெல்லாம் தொழில் தர்மம் என்று சொல்கிறார். அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. தொழிலுக்கு அது தர்மமாக இருக்கலாம், ஆனால் தர்மத்திற்கு அது அதர்மம் தான். இருந்தாலும் தொழில் அப்படின்னு பண்ணும்போது அதை பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. தர்மம் என்பது அப்படி அல்ல. தர்மம் என்பது பணம் வாங்கிட்டு பண்ணக்கூடாது, அது இது நம்ம ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஜோதிடர், அடியேன் ஒரு ஜோதிடராக இருக்கிறேன், ஜோதிட பயிற்சி ஆசிரியராக இருக்கிறேன், 9ஆம் இடத்தை தான் ஆக்டிவேட் பண்றேன். அப்ப தர்மம், அதை தொழிலாக கர்மமாக செய்யலாமா? ஐயையோ பணம் வாங்குறீங்களே, இறைவன் கொடுத்த கலையை காசுக்கு விற்கிறீங்களே, இறைவன் கொடுத்த கலையை பலன் சொல்வதற்கு காசு வாங்குறீங்களே, ஐயையோ போச்சே, கர்மாவை சேர்த்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா குய்யோ முய்யோ சத்தங்கள் தான், சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரே ஒரு யோகம் தான், அது தர்ம கர்மாதிபதி யோகம். நமது தர்மத்தையும் நமது கர்மத்தையும் சமமாக்கி, ஒன்றாக்கி, ஒன்றுக்குள் ஒன்று கலந்து, ஒன்றுக்குள் ஒன்றை நுழைத்து, ஒன்றை ஒன்று அனுசரித்து, இரண்டும் கெட்டு போகாமல் இரண்டும் வளர்ச்சி பெறும்பாரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அது தர்ம கர்மாதிபதி யோகத்தினால்தான் முடியும். ஒரு நபருக்கு எந்த யோகம் இருக்கிறதோ இல்லையோ, தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் அவர் இந்த பொருளாதார வாழ்க்கையிலே அடிச்சு புடிச்சு மேல வந்துருவார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பொருளாதார வாழ்க்கையில அடிச்சு புடிச்சு மேல வந்துருவார். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குங்க, நான் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே என்னுடைய கர்மமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒன்றும் எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது, சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, தாத்தன் முப்பாட்டன் சம்பாதிச்சதை நான் பண்ணிக்கிறேன், அல்லது என்னுடைய சம்பாத்தியமே நிறைய சம்பாதிச்சு முடிச்சிட்டேன், அதை நான் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன், தர்மம் செய்வதுதான் எனது தொழில் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது, நான் சும்மாவே இருந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்துருவேன்னு சொல்லும் போது கடுமையான பாதிப்படைவீர்கள். பெரும்பான்மையாக தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைக்காக, அந்த போர் வீரர்கள்லாம் அந்த காலத்துல சண்டைக்கு போகும்போது அந்த பாகுபலி படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, வேற படத்துல கூட, அந்த நாட்டுக்காக, சேர மன்னனுக்காக, சோழ மன்னனுக்காக, பாண்டிய மன்னனுக்காக ஜெய் பாகுபலி அப்படின்லாம் அதுக்காக போவாங்க பாருங்க. அது மாதிரி தர்மகர்மாதிபதி யோகம் கொண்ட மக்கள் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய தந்தைக்காக, தனது என்னமோனுக்காக அப்படின்ட்டு அவர்களுக்கு காரணம் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். அப்படி அவங்க ஓடிக்கொண்டே இருப்பார். நம்ம மாணவர்கள் இப்ப இணைஞ்சிருக்கிறவங்கள இருக்காசி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? அடியேன் இருக்கிறேன். 9, 10 சூரியன் புதன் 12 தர்மகர்மாதிபதி யோகம் 12ல, சரிங்களா? அதே மாதிரி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய பல நபர்கள் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிறார். ஒரு ஜோசியம் கத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே முதல் ரூல், தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு கொண்டால், ஒரே இடத்திலே 2 பேரும் சேர்ந்து இருந்தாலோ,
1, 5, 9ல இருந்தாலோ, ஒரு 9ஆம் அதிபர் 10ஆம் அதிபருடைய பார்வைகள் பரிவர்த்தனையாகி இருந்தாலோ, நட்சத்திர பரிவர்த்தனையாகி இருந்தாலோ, எப்படியாசி ஒன்னோ தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் ஜோதிடர்களாக தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? இதெல்லாம் நாம ரூல். சரி, தர்மகர்மாதிபதி யோகத்திலே அவ்வளவுதானா ரூலு? தத்துவத்து வேற ஒண்ணும் இல்லையா? இதுதான் தர்மகர்மாதிபதியுடைய யோக ரகசியமா, முழுமையான டீட்டெயில்ஸா, அதுக்குதான் நம்ம 1 மணி நேர வகுப்பா அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் நாம வகுப்புக்கு உள்ளேயே போகல. சரி, இப்ப தர்மகர்மாதிபதி யோகத்தை பற்றி நமது மாணவர்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள் எனக்கு சொல்லலாம். 5:20 மணிக்கு வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. இதுக்கு மேல அதான் விளக்கமெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அதனால நீங்க யாராவது தர்மகர்மாதிபதி யோகத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்கள் வகுப்பு முடிஞ்ச அப்புறம் எவ்வளவு மேம்படுகிறது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய எண்ணங்கள். காலபுருஷனுக்கு 9, 10க்கு அதிபதிகளான குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம்னு எடுத்துக்கலாம். அதாவது எல்லா நபர்களுக்குமே குருவும் சனியும் தொடர்பு கொள்ளும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா? அது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அப்படித்தானே? பொதுவாக காலபுருஷனுக்கு 9, 10க்கு அதிபதிகளாக வச்சுட்டு நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. அத குரு சண்டால யோகம், குரு சண்டால தோஷம் பார்க்க வேண்டாம், அப்படிதானே? இல்ல, கேள்வி கேட்கல ஐயா, அவங்க மடக்கலைங்க ஐயா. அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு இல்லைங்களா உங்களுடைய இது, அதை வந்து நான் வியக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாருமே பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த விஷயம் மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஐயா சரவணன் ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, குருவும் சனியும் எங்க சேர்ந்து இருந்தாலும் இது வந்து குரு சண்டால தோஷம் போச்சு, குரு சாபம், ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஐயா திரும்ப பேசுறதுக்கு முயற்சி பண்றீங்களா சரவணன் ஐயா? திரும்ப லிங்க் ஆயிட்டு இருந்துச்சு, அதனால பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசலாங்க ஐயா. அதுல என்ன இருக்கு, நாம கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்புறேன். இதுல வந்து அந்த பாசிட்டிவ் அப்ரோச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது சிந்தனைக்குரியது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டி விடும் பொழுது அந்த ஒரு விஷயத்த நாம் அப்படியே ஒரே பார்வையில் கடந்து விடும் பொழுது அதற்கு மேல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நாம அறிய முடிவதில்லை. இப்ப உதாரணமாக ஒரு லக்கினத்திற்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஆகியோர் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டால் தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம். காலபுருஷனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி குருவும் சனியும். சரிங்களா? அப்ப குருவும் சனியும் வச்சுக்கிட்டே நாம காலபுருஷ தத்துவத்துல இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தி வருமா, தர்மகர்மாதிபதி யோகம் பொருந்தி வருமா அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு ஜாதகருக்கும் அது பொருந்தி வரும், ஆனால் லக்கினத்திற்கு அல்ல. இப்ப நம்முடைய வகுப்புல ரொம்ப எளிமையாக ஒரு 10 நிமிஷத்துல இந்த வகுப்பை நம்ம கொண்டுட்டு போயிடலாம். அந்த அளவிற்கு நம்ம கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம மேசம் லக்கினமாக, உதாரணத்துக்கு நமக்கு மேசம் வந்து லக்கினமா இருந்துச்சுன்னு சொன்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி குரு 9ஆம் அதிபரா வர்றாரு. அடுத்தது சனி 10ஆம் அதிபராக வர்றாரு. இப்ப இவர்கள் வந்து நமக்கு ஒரு யோகத்தை தரும் பொழுது, தர்மகர்மாதிபதி யோகத்தை தரும் பொழுது, இதுல எப்படி இந்த யோகத்தை எப்படி நாம செட் பண்ணணும்னு பாருங்க. இவர்களுடைய தர்மம் குருவை போல இருக்க வேண்டும். இவருடைய தர்மம் குருவுக்காக இருக்க வேண்டும். இவர்களுடைய கர்மம் சனிக்காக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இவர்களுடைய தர்மம்
கிரகத்திற்கானதாக இருக்க வேண்டும். கர்மம் சனிக்காக இருக்க வேண்டும். அப்ப அந்த கர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு, அந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதுனால எல்லா அர்த்தத்தையும் நாம நம்மளுடைய அனுபவத்தின் பேர்ல எப்படி மட்டும் கொண்டு போகலாம். ஆனா இங்க நாம எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம்னா வகுப்பு நீண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம நீளமான வகுப்புகளை கொண்டு போறது போர் அடிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப மேசராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை குருவும் சனியும் தருகிறார்கள். அப்ப 9 அப்படிங்கிறது தர்ம காரியங்கள், சிந்தனைகள், கோயில் வழிபாடு, தானம் செய்வது அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். கர்மம் அப்படிங்கறது தொழில் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம். வேற எதுவும் வேண்டாம். தொழில் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம அதுக்கு மேல நம்மளுடைய விருப்பம் போல நம்ம என்ன மட்டும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நமக்கு எப்படி செயல்படுகிறது? இப்ப மேசம் நமக்கு லக்னமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, மேசத்தினுடைய தர்மகர்மாதிபதி குருவும் சனியும் கொடுக்கிறாருன்னா, குரு தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி பண்ணலாங்க? ஒரு பிராமணருக்கு, ஒரு ஆசிரியருக்கு, ஒரு ஆசிரியரிடம் மாணவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது சார்ந்த முறையிலே தர்மத்தை அந்த நபர் அனுசரிக்க வேண்டும். கர்மம் அப்படிங்கிறது கடுமையான உழைப்பு இருக்க வேணும். அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த கடுமையா உழைப்பு பண்ணுங்க. அந்த 10ஆம் இடத்திலே குரு நீச்சம், குரு மகரத்துல நீச்சம். ஆமா தானே? இப்ப 10ஆம் இடத்துல குரு நீச்சம் அப்படிங்கிறதுனாலே அந்த இடத்துல நீதி, நேர்மை, நாணயம் இதெல்லாம் தொழில பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ராசா. அப்படிங்கிற அளவிலே நாம என்ன பண்ணுங்க, அடிச்சு தூள் கலப்பணும். பல நபர்கள் இருப்பாங்க, தொழில்ல பல்வேறு விஷயங்கள் செய்வார்கள், என்னமோ தகுதத்தமெல்லாம் போடுவாங்க. ஆனா நல்ல நியாயமாக தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள். நீங்க பார்க்கலாம், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், தொழில் மேதைகள் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்ட் மூலயமாக இன்னார் இவர்களுக்கு அப்படி இப்படிலாம் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கல்வி உதவிகள், கல்வி சார்ந்த உதவிகள் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் மூலயமாக பல ஏழை மக்களை எல்லாம் படிக்க வைப்பாங்க. இது மேசத்தை மையமாக கொண்ட தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு பொருந்தும். இப்படியே ரிஷபம், மிதுனம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கிறது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கிறது. அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுதான். பலன்கள்லாம் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய வழிமுறைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கும். சரிங்களா? அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா இது வெவ்வேறாக இருக்கும். இப்ப நாம ரிஷப லக்னத்திற்கு பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு சனி பகவான் தான் தர்ம அதிபர், கர்ம அதிபர். இது ஒரு சிறப்பான ஒரு லக்னம். அந்த ரிஷப லக்னத்திற்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா தர்மாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் சனி பகவானே இருக்கிறதுனால அவர்கள் பாத்தீங்கன்னா தர்மம், யாருக்கு தர்மம் செய்ய வேண்டும்? ரிஷப லக்னக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகணும்னா, ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னம்னா இதுக்குள்ளார பெரிய சூட்சமம் இருக்கு. இந்த 12 லக்னத்தையும் முடிச்ச பின்னாடி அந்த பெரிய சூட்சமத்தை பத்தி பேசலாம். வகுப்பு நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, அதுக்கும் மேல இருக்கு. ஏன்னா அடியேன் இந்த விஷயத்த 12 லக்னத்துக்கு 12 கிரகத்தை போட்டு எதையாச்சும் சொல்லிட்டு அப்படியே வகுப்பை முடிச்சுக்கலாம், இதுக்கு போய் அந்த நபருக்கு டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அதனால முழுமையாக இந்த வகுப்பை பாருங்க. இந்த 12 ராசிகளுக்கு சொன்ன பின்னாடி பல சூட்சுமங்கள் இருக்கு. ஒரு காலம் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அப்படியே சொங்கன்னு தள்ளிட்டு போய் அந்த 12 ராசி முடிஞ்சப்பறம் அங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதற்கு ஊடாகவும் பல ரகசியங்கள் ஏதாவது வெளிப்படலாம், இறைவனுடைய அருளாசியில் வெளிப்படலாம். அதனால இது யூடியூப்லயும் போகுதுங்கிறதுனால அவர்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்றது என்னுடைய கடமை. சரி, இவர்கள் எப்படி பண்ணணும்னா தர்மமாகட்டும் கர்மமாகட்டும் இரண்டுமே உழைக்கும் வர்க்கத்திற்கு செய்ய வேண்டும். நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா இருக்கணும். அதே மாதிரி உழைக்கும் வர்க்கத்திற்கு நிறைய உதவி செய்ய வேண்டும். இவர்கள் பண்ணக்கூடிய தர்மம் உழைக்கும் வர்க்கத்திற்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மிதுனம்.
மிதுன லக்னத்திற்கு தனியும் குருவும் வர்றாங்க. தனியும் குருவும் வர்றாங்க. இதுல சனி 9ஆம் அதிபராகவும் குரு 10ஆம் அதிபராகவும் வர்றாரு. அப்ப 9ஆம் அதிபராக வரக்கூடிய 9ஆம் அதிபராக சனி வர்றார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தர்மம் எல்லாம் எப்படி இருக்கணுங்க? அப்படியே தர்மம் அப்படிங்கிறது சனியுடைய வகையிலே இருக்க வேண்டும். நம்ம யாருக்காவது தான தர்மங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படி பண்ணலாம்? நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வறியவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, அவர்களுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும். வயதானவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நாம அந்த உதவியை செய்தோமானால் அந்த தர்மம் நமக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா தர்மமும் நன்மை அளிக்காது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுசரிச்சு தான் நாங்க பண்ணணும். மிதுன லக்னக்காரர்கள் அப்படிதான் தர்மம் பண்ணணும். கர்மம் அப்படி தொழில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதி நியாயம் தவறாமல் அந்த குருவுடைய அம்சத்திற்கு ஏற்ப நாம பண்ணணும். இப்படி பண்ணும்போது வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. சரி, இப்ப நமக்கு மிதுன லக்னம் கிடையாது. மிதுன லக்னம் கிடையாது. அடுத்த லக்னம் கடக லக்னம். லக்னம் கடக லக்னம். இதுக்கு குருவும் செவ்வாயும் ஆதிபத்தியம் பெறுகிறார்கள். தர்ம கர்மாதிபதிக்கு குரு செவ்வாய். அப்ப குரு 9ஆம் இடத்துல ஆதிபத்தியம் பெறுவதனாலே இந்த இடத்துல நாம நம்முடைய தர்மம் எப்படி இருக்க வேண்டும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மம் என்பது பிராமணர்களுக்கு, பூஜாரிகளுக்கு, ஜோதிடர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஒரு ஆசிரியருக்கு சேவை செய்வதிலே, ஆசிரியருக்கு உதவி செய்வதிலே இருக்க வேண்டும். கர்மா எப்படி இருக்க வேண்டும்? கடுமையாக உழைக்க வேண்டும். நல்ல பலம், உடல் பலத்தை வெளிப்படுத்த வேண்டும். தலைமைத்துவத்துக்கு வர வேண்டும். அதுல பெரிய ஆளா இருக்கணும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். அரசாங்கத்துறையிலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான அந்த தொழில்கள்ல நாம ஈடுபட வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். ஆனால் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். அதிகாரம் இல்லாத தொழில் வீணான தொழில். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம், கடக லக்னக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஆமாம்பா ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது கடகத்திற்கானது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்திற்கு செவ்வாயும் சுக்கிரனும் வருகிறார். செவ்வாய் 9ஆம் அதிபராக வர்றதுனாலே, அதுவும் மேசம் அப்படின்ட்டு வர்றதுனாலே எப்பொழுதுமே ஒரு போலீஸ்காரங்க, காவலாளிகள், சீருடை பணியாளர்கள், இவர்களுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும். சீருடை பணியாளர்கள், கரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்க, தூய்மை தொழிலாளர்கள், இது மாதிரி சீருடை அணிந்த நபர்கள். ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு கஷ்டம், ஒரு ராணுவ வீரருக்கு கஷ்டம், அந்த கொடி நாள் உதவி தொகை, ராணுவ வீரர்கள் ஃபண்டு, போலீஸ்காரர்களுக்கு ஒரு ஃபண்டு, அவர்களுடைய நலன் என்னவோ அது மாதிரி. அனாவசியமா போலீஸ்காரர்கிட்ட வம்பு வச்சுக்காம நீதி நேர்மையா சந்தோஷமா இருந்தாலே கூட போலீஸ் நண்பர்களுடைய நட்பு பாராட்டி அது மாதிரி இருந்தாலே கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா போறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இப்பெல்லாம் அதை கலைச்சிட்டாங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்தது. இப்ப நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல ஒரு 2 ஆண்டுகள் பயணித்தோம். நல்ல வாழ்க்கை. இரவு நேரத்துல கூப்பிடுவாங்க. ஒரு 2-3 நாள் போன பின்னாடி வீட்டுல சரியான டோஸ். இல்லைங்க சார், ராத்திரிலாம் வரமாட்டேன், விழா அப்படின்னு சொன்னோம்னா மட்டும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு விழாவுக்கு மட்டும் போயிட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு விட்டுட்டேன். நல்ல சாகச வீரன். ஒரு முறை அணைக்கட்டுல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான் போறோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல போனா என்னோட நண்பனே தண்ணிக்குள்ளார விழுந்துட்டான். உடனே சூப்பர் ஹீரோ ஆட்டம் கேமராலாம் வச்சுட்டேன். கேமராலாம் எடுத்து வச்சுட்டு பெல்ட்டை உருவிட்டு, சின்ன பையன்
18 19 வயசு மேல இருந்து டைவ் அடிச்சேன். 10 அடி உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ளார டைவ் அடிச்சு முழுகி கொண்டிருந்த அந்த என்னுடைய நண்பன் தான். அவன் அப்படியே அலாக்கா தூக்கி என் தலைக்கு மேல பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா 10 அடி ஆழம் தண்ணி. எனக்கு அப்ப மூச்சு பயிற்சி, தியான பயிற்சியில இருந்தனால குறைந்தபட்சம் 2 நிமிஷம் மூச்சு விட மாட்டேன். அந்த அளவுக்கெல்லாம் பயிற்சி இருந்தது. அப்படியே தலைமையிலேயே தூக்கிட்டு அப்படியே வந்தேன். அதுக்குள்ளார வேறு நபர்களா வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜாலியா வந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஏரியால இருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படியே சூப்பர் ஹீரோவா பார்த்தாங்க என்ன. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி இருக்கட்டும். அது சொந்த இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சுக்கிரன் அப்படின்னு சொன்ன இத செவ்வாய்ன்னு சொன்ன உடனே. அப்ப நம்முடைய தர்மம் என்பது சீருடை பணியாளர்களுக்காக இருக்க வேண்டும். கர்மம் என்பது தொழில். பெண்களுக்கு பிடித்த சுக்கிரன் சார்ந்த தொழில்னா பெண்களுக்கு பிடித்த வாசனை திரவியங்கள் இது மாரி இருக்கணும். இது 2மே ஒருத்தருக்கு அமைஞ்சிருச்சுன்னா அவங்க கிங். நான் இல்லைங்க நான் ஒர்க் பண்ண தான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னாலும், இது 2யுமே நாம அப்படியே டச்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ம். சரி. இப்ப சிம்ம லக்னத்திற்கு பின்னாடி கன்னி லக்னம். கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு சுக்கிரனுடைய ரிஷபமும், புதனுடைய மிதுனமும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறது. இவருடைய தர்மம் என்பது பெண் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அது ஒரு திருமணம் நடக்குது. ஒரு ஏழை பெண்களுக்கு திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு ஒரு தங்கம் வாங்கி கொடுக்கறது, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, ஒரு திருமண பட்டு சேலை எடுத்து கொடுக்கறது. ஒரு ஒரு குழந்தை பெண்களுக்கு அப்படின்ட்டு ஒரு உதவி கேட்கறாங்கன்னா உடனடியாக நாம் செய்து தருவது. இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்றது புதனுடைய கல்வி சார்ந்த, கணிதம் சார்ந்த, மக்கள் தொடர்பு சார்ந்த அந்த தொழில்கள்லாம் நாம பண்ணும் பொழுது அந்த தர்மத்தை செய்தால் இது சிறப்பாக இருக்கும். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. நான் போயிட்டே இருக்கேன். சரியான பாதையில தான் போறான்னு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க கேட்டிருக்கிறது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாம கஷ்டமா இருந்தாலும் கூட லாஸ்ட்ல இனிக்கிற மாதிரி இப்போ ஒரு சில ஜாயிண்டிங் மெத்தட் இருக்கு. அது பண்ணிக்கணும். அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு இங்க பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சந்திரன் 2 பேரும் தர்ம கர்ம அதிபர்களாக இருக்கிறார்கள். புதன் தர்மாதிபதியாக வருகிறார் அப்படிங்கிறதுனாலே மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில் வாங்கி கொடுக்கிறது, ஒரு கல்வி உதவித்தொகை கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நூலகம். நூலகத்திற்கு ஒரு பேப்பர், டெய்லி பேப்பர் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்றோம். வெளியில ஒரு புத்தகங்கள் வாங்குறோம்னா நூலகத்திற்குன்னு ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம். இது மாதிரி நாம ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் இது மாதிரி நாம பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய தர்மத்திற்கு வரும். கர்மா அப்படிங்கிறது ஒரு கலைத்துறை சார்ந்த, சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கலைத்துறை சார்ந்த, உணவுத்துறை சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் நாம பண்ணும் பொழுது சிறப்பாக வந்துவிடும். அடுத்த லக்னம் நமக்கு விருச்சிக லக்னமாக இருந்தால் சூரியனும் சந்திரனும் வந்து இந்த இடத்துல தர்ம கர்ம அதிபதிகளாக இருக்கிறார். இதுல இந்த தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய தர்மாதிபதியாருங்க சந்திரன். அவர் வந்து இந்த லக்னத்திற்கு நீச்சம். அப்ப என்ன பண்ணலாம் நீச்சம் அப்படின்னு சொல்லும்போது, இவர்களெல்லாம் விருச்சிக லக்னத்திலே பிறந்தவர்கள் நிச்சயமாக அந்த கலைத்துறை, கற்பனை துறை, உணவுத்துறை, அன்னதானம் இதெல்லாம் நிச்சயமா பண்ணியாகணும். அது இதெல்லாம் நாம பண்ண முடியாது. தண்ணீர் பந்தல் அமைப்பது, வெயில் காலத்துல மோர் கொடுப்பது, உணவு அளிப்பது, இதெல்லாம் நிச்சயமாக செய்தாக வேண்டும். செய்தால்தான் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி பண்ணும் பொழுதுதான் அந்த தர்மம் மேம்படும் போதுதான் கர்மாவும் மேம்படும். கர்மா எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், அனைவரையும் அனுசரித்து போகும்படி இருக்க வேண்டும், உயர்வானதாக இருக்க வேண்டும், தாழ்மையான, மோசமான, அருவருப்பான, என்ன சொல்றது, பூசக்கூடிய எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. பூசக்கூடிய தொழில் அப்படின்னு சொன்னோம்னா உடனே வீதி கூட்டுறது, குப்பை கூட்டுறது, இது மாதிரி ஒரு பிளம்பிங் வேலை பண்றது, இதெல்லாம் கூசுற மாதிரி தொழிலா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் சொல்ற கூசுற மாதிரிங்கிறது தில்லுமுள்ளு பண்றது. தில்லுமுள்ளு பண்ற மாதிரி வேலை பண்ணக்கூடாது.
நான் அப்படியே தைரியமா சொல்லணும், நான் என்னடா தொழில் பண்றேன், இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதை மறைக்க கூடாது, மறைக்காமல் தைரியமாக சொல்ல வேண்டும். நாம் குப்பை கூட்டுகிறோம் என்றாலும் நான் தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லணும். சொல்லணும். நீங்க நான் இதான் என்னமோ பண்ணிட்டு இருக்கேங்க, அப்படியே இப்படிதான் இருக்கேங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விருச்சிக லக்னத்தினர்கள் தொழில் அமையாது. அவருடைய கர்மஸ்தானத்தை எப்பவுமே அது என்ன சொல்லுதோ அப்படி இருக்கணும். புரிஞ்சிட்டு இருக்கமா? உருப்படியா போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மக்கள் யாருமே ஐயா எனக்கு இப்படி இருக்கிறது, எஸ் இதுதான் கரெக்ட் சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க. நன்றி. அப்படியே சொன்னீங்களே, நல்லது நல்லதுங்கம்மா, நம்பிக்கொள்கிறேன். சரி, ஓகே. இப்ப தனுசு. தனுசு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய தர்மாதிபதி எனது கர்மாதிபதி. சூரியன் மற்றும் புதன். சூரியன் தர்மாதிபதியாக வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அனைத்தும் உயர்வாக இருக்க வேண்டும். நம்பர் 1, நான் ஒரு தர்மத்தை செய்கிறேன் என்றால் அது நம்பர் 1 தான் இருக்கணும். யாரும் அந்த நம்பர் 1 அப்படிங்கிற இடத்தை எடுக்கக்கூடாது. கர்மம், தொழில் என்னவாக இருக்கலாம், எழுத்துத்துறை, கல்வித்துறை, கணிதத்துறை அப்படி இருக்கணும். அடியனுக்கு இது இருக்கிறது, அதனால என்ன பண்றோம்னா நம்ம இலவச வகுப்பு நடத்துறோம், இந்த வகுப்பு நடத்துறோம், வேறு எந்த வகுப்பு மட்டும் நடத்துறோம். ஆஃபரபிளான பிரைஸ், பணம் வாங்கினாலும் அது தர்மத்தின் கணக்கில் தான் வரும். கர்மம், தொழில் என்ன, கணிதம், எண் கணிதம். ஒரு எந்திரம் இறைவனுடைய அருளாசியில கிடைச்சிருக்கு, அந்த எந்திரத்தையும் கணிதம் புதனுடைய ஆதிக்கத்துல தான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்னை மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களையும் மேம்படுத்தும். சரிங்களா? அதனால கரெக்டா இருக்கு. இது மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது அடுத்த லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகர லக்னம். மகர லக்னத்திற்கு தர்ம கர்ம அதிபதிகள் புதன் மற்றும் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே எங்க வந்துச்சுங்க, கன்னியில வந்துச்சு. கன்னியில வந்துச்சா? கன்னியில வர்ற புதன் சுக்கிரனுக்கும் மகரத்துல வர்ற புதன் சுக்கிரனுக்கும் ஒரே பலனா, ஒரே பலனா அப்படிங்கிறத நாம யோசிக்க வேண்டும். முன்னாடி கூட பாருங்க, மேசத்துல ஒரு குரு சனி வந்திருக்கு, மிதுனத்துல ஒரு குரு சனி வந்திருக்கு. 2 ஒண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஒண்ணு இல்லை, வேற வேற மாதிரிதான். ஏன்னா தர்மம் வேறு நபர் செய்கிறார், கர்மம் வேறு நபர் செய்கிறார். தர்மத்தையும் கர்மத்தையும் ஒரே மாதிரி செய்யக்கூடிய ஒரு காம்பினேஷன் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 12 லக்னத்திற்கும் 12 விதமான பிரத்யேகமான பரிகாரங்களை ஒரு ஜோதிடர் கண்டறிந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இங்க நம்ம புதன் சுக்கிரன் இணைவு, உடனே புதன் சுக்கிரன் இணைவு அப்படின்னு நம்ம பலன் சொல்ல முடியாது. தர்ம கர்மாதிபதி யோகம் உங்க ஜாதகத்துல இல்ல. நீங்க ஒரு ஜாதகத்துல இந்த தர்ம கர்மாதிபதி யோகமே ஒரு சில ஜாதகங்களை இருக்காது. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணது, அந்த தர்மத்திற்கான காரியத்தையும் கர்மத்திற்கான காரியத்தையும் வாழ்வியல் பரிகாரமாக நாம உள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு அதை நாம் செயல்படுத்தி வெளியே தர தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகும். அதனால புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இந்த மகரத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தர்மாதிபதி புதன் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வியில் சம்பந்தப்பட்ட அந்த உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டும். இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே ஒருத்தருக்கு ஒரு கடன் மிகுந்து விட்டது, அதை கட்டணும், உதவி கேட்கிறாங்க, அதற்கான வழி கூறுவது, ஒரு ஃபைனான்ஸ் பண்றது, நிதி உதவி செய்வது, கைமாத்தா கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட இந்த மகரத்தினர்கள் செய்யலாம். அந்த 6ஆம் இடத்துக்கு தர்மம்ங்கிறதுனால அதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆயிடும். நீங்க பணம் கொடுத்தா தர்மத்துக்கு கொடுத்தா திருப்பி வருமா? வராது. ஜாமீன் போட்டா ஓடி போயிடுவான், உங்க சொத்து போயிடலாம். அதனால அதையும் பார்த்து அனுசரித்து செய்ய வேண்டும். இந்த இடத்துல மகரத்தினுடைய தர்ம கர்மாதிபதி யோகம் கொஞ்சம் பாவமானது. அந்த புதனுக்கான மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுலாமான்னா அது மாணவர்கள் தான். அந்த மிதுனத்தினுடைய மாணவர் அப்படிங்கிறது வேற. அங்க மிதுனத்துடைய மாணவர்ங்கும் பொழுது புதன் சந்திரன் அப்படின்னு வரும். புதன் 9, சந்திரன் 10 வரும்.
அது இப்ப உணவு, மென்மையான கலை அப்படின்ட்டு வரும். இங்க புதன் என்பது கூட சுக்கிரனோடு வருகிறது. சுக்கிரன் இளம் பெண், புதன் கன்னி. அப்ப கன்னி பெண்களுக்கு, வளர்ந்த பெரிய பெண்களுக்கு நாம் உதவக்கூடிய அளவிலே நாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? வளர்ந்த திருமணத்திற்கு முந்தைய திருமணமான புதியில் இருக்கக்கூடிய நல்ல அழகிய அந்த பெண்களை எல்லாம் நாம் மகாலட்சுமியாக பாவிக்க வேண்டும். அந்த பெண்களை எல்லாம் நமது மகளாக பாவிக்க வேண்டும். அந்த பெண்களை எல்லாம் நமது பேத்திகளாக பாவிக்க வேண்டும். பார்வை, மனது, நமது செயல் மூன்றும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டும். மனதார செய்ய வேண்டும். மிகுந்த அழகான பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா மகாலட்சுமி கடாட்சமா இருக்காங்களே. பொண்ணு பாரு அப்படியே மகாலட்சுமி கடாட்சமா இருக்கு. அழகா இருக்கா, செமையா இருக்கா, அப்படி இருக்கா, ஃபிகரா இருக்கா அப்படின்ட்டு இன்னைக்கு நாமெல்லாம் பேசிக்குவோம். நமது கலாச்சாரம் அப்படியெல்லாம் அந்த அழகியல் அப்படிங்கிறது ஃபிகரு, சைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு இப்ப நான் என்னுடைய வார்த்தையிலிருந்து வருது. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ஒரு சின்ன பசங்க ஒரு 15-20 வயசு பையனா இருக்கும் போது கூட என்னுடைய தாத்தா அப்படி சொல்லியிருக்காராம். மகாலட்சுமி ஆட்ட பொண்ணு இருந்தா செம்மையா இருந்தால அப்படிதான் எங்க தாத்தா சைட் அடிச்சிருக்காரு. அப்ப அந்த பார்வையே பாருங்களேன், ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் கூட மகாலட்சுமி ஆட்டம் அப்படிங்கிறே பார்த்து பழகியிருக்கிறார்கள். அவர்கள் மகரத்தினர்களாக இருந்தால் உயர்ந்து விடுவார். மகரத்தினர்கள் எப்பவுமே பெண்களை உயர்வாக பேசுங்கள், உயர்வாக மதியுங்கள். பெண்களை, அதுவும் கல்யாணமாகாத பெண்கள், புதுசா கல்யாணமான பெண்கள், இவர்களை எல்லாம் மிக உயர்வாக நீங்கள் பார்க்க வேண்டும். தொழில், கர்மா, பெண்கள் சார்ந்த தொழில்கள், வியாபாரங்கள், பட்டுப்புடவை, சீலை, அதே மாதிரி பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் எல்லாத்தையும் நாம தொழிலாக பண்ணலாம். சிறப்பாக இருக்கும். இதுல ஏதாவது ஒரு டச்சஸ் நம்ம வச்சுக்கல அப்படின்னு சொன்னோம்னா சிரமம். அடுத்தது கும்பம். கும்பம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய துலாமும் செவ்வாயும் வருகிறது. விருச்சிக செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது சிம்மத்திற்கும் சுக்கிரன் செவ்வாய் உண்டு, கும்பத்திற்கும் சுக்கிரன் செவ்வாய் உண்டு. ரெண்டுக்குமே சுக்கிரன் செவ்வாய் தான். ஆனா சிம்மத்துக்கு செவ்வாய் சுக்கிரன், இங்க சுக்கிரன் செவ்வாய். ரெண்டு பேருக்கும் ஒரே தர்ம கர்மாதிபதி யோகமா என்றால் கிடையாது. இங்கே தர்மம் சுக்கிரன் ஒரு வியாபாரத்துறையிலே ஒரு தர்மமாக இருக்க வேண்டும். கோயில்களுக்கு ஒரு வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுக்கணும். ஒரு ஜவ்வாது, அத்தர், புனுகு, சாம்பிராணி, ஒரு பன்னீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி அந்த தர்மத்தை நம்ம சுக்கிரனுடைய தர்மத்தை நாங்க அது மாதிரி கொண்டு போகலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கன்னிக்கும் சுக்கிரன் தர்மம், அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக இருக்குதுங்கிறதுனால கோயில்களுக்கு உதவி செய்தல், கோயில் சொத்துக்களுக்கு உதவி செய்தல், பணமா கொடுக்கறது, அதையும் பண்ணலாம். இந்த மாதிரி இப்ப நான் இதுல சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி வாசனை திரவியாதி இதையெல்லாம் கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த கும்பத்தினருக்கு நிச்சயமாக வாசனை திரவியங்கள் இதெல்லாமே சிறப்பாக கொடுக்கலாம், நன்றாக இருக்கு. ஏன் அப்படிங்கிற சூட்சுமத்தை யாராவது கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன் ஊதுபத்தி, வாசனை திரவியங்கள்லாம் கொடுக்கலாம்னு சொல்றோம் அப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அதான் டாஸ்க். சுக்கரனாலயாவா? அம்மாக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ரிஷபத்திலையும் சுக்கிரர் வர்றாரு. மேல ரிஷபத்துக்கும் சுக்கிரர் வர்றாரு, கீழே துலாத்துக்கு வர்றாரு. ஆனா அங்க வந்து பணம் காசுங்கிற மாதிரி திடப்பொருட்களை சொல்றேன், இந்த இடத்துல வாயு பொருட்கள்லாம் சொல்றேன். அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இருக்கட்டும், ஏதாவது சொல்லி இருக்கட்டும். இது ஒரு விஷயம் இருக்கும், நாம அப்புறம் பேசிக்கலாம். யாராவது கண்டுபிடிச்சா சொல்லுங்க, தட்டி விட்டுலாம். சரி, காற்று, நிலம், காற்று, நீர், நெருப்பு, அந்த இதை வச்சு சொல்றீங்களா? எஸ் 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 எஸ், சிறப்பு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், அதேதான். சரி, கும்பத்திற்கு ஆச்சுங்களா? இதுல கர்மம், கர்மம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரகசியமான யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள். செவ்வாய் தான், அங்க மேசம் செவ்வாய் வரும்போது போலீஸ்காரங்கன்னு சொன்னோம். இங்க இது விருச்சிகம் வரும்போது போலீஸ்காரங்கன்னு சொல்ல முடியாது, ராணுவ வீரர்கள் சொல்லலாம். ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், நைட் வாட்ச்மேன்
இது மாதிரியான நபர்களை இந்த இடத்துல நாம சொல்லலாம். அது மாதிரியான தொழில்கள் நாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கணும், அல்லது ரகசியமான யாருக்கும் தெரியாத, வெளியே சொல்ல முடியாத, வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிற மாதிரியான டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரியோ அல்லது கள்ளக்கடத்தல் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கூட நாங்கள் பண்ண வேண்டியதா இருக்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். வந்தா நல்லது. கொஞ்சம் ரிஸ்க் தான். அது மாதிரி கொஞ்சம் ரகசியமான தொழில்கள் அப்படிங்கிறத நாம பார்த்து தான் பண்ணுங்க. நம்ம இஷ்டத்துக்கு எடுத்தனா கவுத்தனான்னு பண்ண முடியாது இல்லையா? அடுத்தது மீனம். மீனத்திற்கு செவ்வாய் தர்மா, குரு கர்மா. இந்த செவ்வாயுடைய அந்த தர்மம், செவ்வாயுடைய தர்மம் என்பது சிம்மத்திற்கும் வருகிறது, மீனத்திற்கும் வருகிறது. அப்ப சிம்மத்திலே இருப்பவங்களுக்கு மேசம் தான் வருது, மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு விருச்சிகம் வருகிறது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரகசியமான பல பழங்கால பழமையான யாரும் செல்லாத சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியான அல்லது பாழடைந்த அந்த கோயில் குளங்களை எடுத்து சீரமைப்பது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். கவனிப்பாரற்று பாழடைந்த அது மாதிரியான விஷயங்களின் மீது ஆர்வம் கொண்டு அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்துல நீருக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய ரொம்ப புதைந்த ஒரு மாதிரி ஒரு மோசமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் சுத்தப்படுத்துதல், அந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அதற்கு உதவி செய்தல், இது மாதிரி எல்லாம் நம்ம புனரமைப்பு பணி செய்தல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். அப்புறம் தர்மம் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்முடைய கர்மம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குருவுடைய ஒரு ஜோதிடம், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை தருதல், நிதி நிர்வாகம், கந்து வட்டியில இருந்து, பேங்க்ல இருந்து ஒரு நிதியாளராக கேஷியர் அப்படி இருக்கிறது, இதெல்லாமே நாங்க பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது, இது ரெண்டையும் சேர்ந்து பண்ணும் பொழுது தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகிறது. இப்ப நாம பேசின இந்த இடம் வரைக்கும் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லலாம். இதுதான் வகுப்பு ஆரம்பம். யாருக்குமே சந்தேகம் இல்லையா? அல்லது யாருக்குமே புரியலையா? இப்ப வகுப்புக்குள்ள போகலாமா? இவ்வளவு நேரம் அறிமுக வகுப்பு போச்சு. இப்பதான் ஒரிஜினல் வகுப்புக்குள்ள நாங்க போக போறோம். சரி, நல்லது. இப்ப உங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாமே கட்டதமெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் முதலாவதாக ஒருத்தர் ஓபன் பண்ணி என்னோட பேச வரலாம். உங்க ஜாதகத்தை வச்சுதான் அந்த இதை பயிற்சியை கொண்டு போக போறேன். நான் எதையும் கிரியேட் பண்ணல. இது மகத்தான விஷயங்கிறதுனால எல்லா ஜாதகத்துக்கும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். யார் வர்றாங்க? கால்வேல் ஐயா வர்றீங்களா சார்? நீங்க வர்றீங்க சார்? வணக்கம் சார், வர்றீங்களா சார்? வரேன் சார். ஓகே சார். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதுல ஒரு இணைவுகள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல ஏதாவது ஒரு இணைவு உங்க ஜாதகத்துல இருக்கா? இருக்கு சார். இது எந்தெந்த இணைவுகள் இருக்கு சார்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தே தீரும். தர்மகர்மாதிபதி யோகம் இல்லாத ஒரு நபர் கூட உலகத்தில் இருக்க மாட்டார். எனது கடக லக்னம் சார். ஓகே, கடக லக்னம். 9ஆம் அதிபதி வந்து குரு. ஓகே, முதல்ல சொல்லுங்க. 10ஆம் அதிபதி இல்ல, நான் என்னோட கேள்வி ஐயா, எனக்கு அந்த கேள்வியே கிடையாது. எனக்கு அந்த கேள்வியே கிடையாது. நான் கேட்கிற கேள்விக்கு நான் கரெக்டா கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதாச்சு. குரு சனி இணைவு இருக்கிறதா? இல்லைங்க, 9, 10 சேர்ந்து இருக்காரு. இல்லைங்கய்யா, இல்ல நான் சொல்றது இதை என் கேள்வி வந்து ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. குரு சனி இணைவு இருக்குதா? இல்லைங்க. அப்புறம் இப்ப ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிடுறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது எந்த பேஸ்ல சொல்லியிருப்போம் அப்படிங்கிறத இப்ப நீங்க கத்துக்க போறீங்க. சரிங்களா? சரி, சனி குரு சேர்க்கை இருக்கா? குரு சனி குருலாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? குரு செவ்வாய் இருக்குங்களா? குரு செவ்வாய் இருக்குங்க. குரு செவ்வாய் இருக்குது. எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க குரு செவ்வாய்? மகரத்துல. மகரத்துல குரு செவ்வாய், அப்படிதானே? சரி, சுக்கிரன் புதன் இருக்காங்களா ஒட்டுக்கா? அது சந்திரன் இருக்காங்க. அதுல சுக்கிரன் புதன் எங்க இருக்காங்க?
அது மகரத்துல குரு தான். செவ்வாய் இல்ல இருந்துட்டு போறாங்க. புதன் சுக்கிரன் ஒட்டுக்கா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. புதன் சந்திரன் ஒட்டுக்கா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. சந்திரன் சூரியன் ஒட்டுக்கா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. சூரியன் புதன் ஒட்டுக்கா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. புதன் சுக்கிரன் ஒட்டுக்கா இல்லன்னு சொல்லிட்டீங்க. சுக்கிரன் செவ்வாய் ஒட்டுக்கா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. செவ்வாய் குரு ஒட்டுக்கா இருக்காங்களா? அதான் ஒட்டுக்கா இருக்காங்க. ஆமாங்க. ஒட்டுக்கா இருக்காங்க. சரி, இப்ப பாத்துக்குங்க. இது உங்களுக்கு என்னென்ன வீடுகளுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்குது. இதுல வந்து சனி எங்க இருக்காருங்கய்யா? சனி வந்து ரிஷபத்துலங்க ஐயா. சனி ரிஷபத்துல. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு குரு செவ்வாய் வந்து ஒரு இணைவு இருக்கிறது. இந்த குரு செவ்வாய் இணைவு தான். எந்த ஜாதகத்திலும் இந்த மாதிரி 2 கிரகங்கள் இணைவு இல்லைன்னாலும் சனி கிரகம் வந்து இணைவாகத்தான் இருக்கும். சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் தனித்து இருந்தாலும் கூட அது தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே பாவிக்கப்பட வேண்டும். இப்ப கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த குரு சனி இருக்கார் இல்லையா, இந்த குரு சனி எந்தெந்த பாவங்களுக்கு இந்த இந்த விஷயத்த கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஐயாவுடைய லக்னம் கடகங்கிறதுனால பாத்தீங்கன்னா இது 9, இது 10, இதற்கு அதிபதியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே சொல்றீங்க? ஆனா பாருங்க, உங்களுக்கு 5, 6 கூடியவர் இவர்தான். இவங்க யாருங்க? 5, 6 கூடியவர், 9, 10 கூடியவர். இந்த சனி பாருங்க யார் கூடியவர்? தர்மகர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. உங்களுடைய தர்மகர்மாதிபதி யோகத்தை உணர முடிகிறதா? இல்ல, இத்தனை நான் பண்ணக்கூடாது, தவறா சொல்லிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இது மட்டும் கரெக்ட். கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருந்துச்சுன்னாலும் ஒரு நிமிஷம் புரிஞ்சிடும். நான் தவறா போட்டேன் அதனால. சரி, இப்ப வந்து இந்த குரு சனி இருக்கார் இல்லையா, இந்த குரு சனி வந்து கடகத்திற்கு குரு செவ்வாய்ங்களாங்க ஐயா? இது குரு செவ்வாய் பாருங்க. கடகத்திற்கு குரு செவ்வாய் வர்றாரு இல்லையா, அதே குரு செவ்வாய் எங்க வர்றாரு? மீண்டும் மீனத்திற்கு வருகிறார். இப்படி போடணும், அதுதான் கரெக்ட். கடகத்திற்கு வர்ற மாதிரியே மீனத்திற்கும் இந்த இணைவானது என்ன பண்ணுதுங்க? தர்மகர்மாதிபதி யோகத்தை தருகிறது. இந்த சனி இங்க இருக்காருல்ல, உங்களுக்கு சனி இங்க ரிஷபத்துல தானே சனி இருக்காரு. அந்த சனி அனைத்து நபர்களுக்குமே ரிஷப ராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறது. எல்லாருக்குமே தர்மகர்மாதிபதி யோகம், ரிஷபத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை சனி கொடுத்துருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு பாவத்திற்கு லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்க இல்லையா? ஆக்சுவலா உங்க ஜாதகத்துல 3 பாவங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது. என்னென்ன பாவம்? லக்னத்திற்கு இருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுடைய தொழில், உங்களுடைய தர்மம் அப்படிங்கிறத காப்பாற்றுகிறது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது உறவு நிலையில உங்களுடைய தகப்பனாருக்கானது. ஆமா தானே? உறவு நிலையில உங்க தகப்பனாருக்கானது 9ஆம் இடம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த செயல்பாடு என்ற அளவிலே ஒரு ஆசிரியர், ஒரு தர்மம் அப்படிங்கிற அளவுல அந்த 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு பலமடைந்திருக்கிறது. இப்ப இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கீங்க. மேசத்துக்கு குரு சனி இணைஞ்சிருந்தா மேசம் பலப்படும், சனி எங்க இருந்தாலும் ரிஷபம் பலப்படும். இது மாதிரி நீங்க அப்படியே ஐடியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு இடத்துல இருக்கிறத கால்வழியா நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்க. பக்கத்துல ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஐயா நீங்க மியூட் பண்ணிக்கிங்க, உங்க பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ். அப்ப ஐயாவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தர்மகர்மாதிபதி யோகம் 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு இருக்கு. இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடங்கள் எல்லாமே
பலமாக இருக்கிறது அப்படின்ட்டு எடுக்கலாம். ஐயா நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் மத்திய அரசுல பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. மத்திய அரசு அப்படின்னம்னா என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? சிஆர்பிஎஃப்ல இருக்கீங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஓ ஓகே நல்லது. அப்ப அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பலமா இருக்குது. கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கொடுக்கிறது. லாபஸ்தானம், இந்த லக்னத்திற்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த ரிஷபம் வந்து தர்மகர்மாதிபதி யோகத்துல நல்ல அந்த இடத்துலயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு அப்படிங்கிறதுனால இது சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணமாக இந்த தர்மகர்மாதிபதி யோகம் மனைவியை சரியாக நடத்தும் பொழுது இந்த குரு செவ்வாய் இணைந்து இவருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தந்தையாரை நன்றாக நடத்தும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை நல்லா பண்ணிட்டு நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்து கொடுத்துக்குது. அதே மாதிரி லாபஸ்தானத்தை இந்த சனி வந்து நேரடியாக கொடுக்கிறது. ஐயா கால்வேலையாவுடைய ஜாதகத்தை பிரகாரம் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு இருந்து கடைசி காலம் வரைக்கும் என்னைக்குமே சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது. 11ல இருக்கக்கூடிய சனி அந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை 11ஆம் இடத்துக்கு தந்து மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அதாவது ஒரு பாடல், பழம்பெரும் பாடல் இருக்கிறது. 10-11ல சனி இருந்தால், அதுவும் 11ஆம் இடத்துல சனி இருந்தால் அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? கால்வெளியா நீங்க மியூட் பண்ணிக்கீங்க, கேக்குதுங்களா உங்களுக்கு? நன்றது. ஏன் 11ஆம் இடத்துல சனி இருந்தா அவங்களுக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் வராது, பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்க? யோசிச்சு பார்த்தோமா? அந்த 11ல சனி, கெட்டவன் 11ல இருந்தா நல்லது அப்படின்னு நம்மளை பண்ணிக்குவோம். அதுக்கு உள்ள இருக்கிற ரூல் என்ன? அந்த ரூல் நமக்கு யார் சொல்லி கொடுத்துருக்கா? யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம கத்துக்கலாம். 11ல சனி இருந்தா ஏன் நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா, 11ல சனி இருந்தால் அது தர்மகர்மாதிபதி யோகத்தை, அதாவது இந்த 11 இல்ல மன்னிக்கணும், இந்த இடத்துல 11ல சனி அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்குது. சனி எங்கிருந்தாலுமே அது 11ஆம் இடமாக இருந்தால் காலபுருஷனுடைய தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துக்கு, காலபுருஷனுடைய 2ஆம் இடத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறதுனால அது சிறப்பான பலனை கொடுக்குது. ஒரு தவறான பாடத்துல தவறான ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டேன். 11ஆம் இடத்துல சனி இருந்தா ஏன் நல்லதுன்னு சொல்றாங்கிறது இந்த பாடம் கிடையாது, அது இன்னொரு பாவங்கள் பாடம். வாய்ப்பு கிடைச்சுன்னா அடுத்த பாடத்தை அந்த பாடமா கொடுத்துட்றேன், சரிங்களா? பாவங்கள் பாடம். இந்த இடத்துல 11ல சனி இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. உங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய மனைவியை சரியாக நடத்தினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே பணத்திற்கோ தனத்திற்கோ கஷ்டமே வராது அப்படிங்கிறது பலன். வேற யாராச்சும் வர்றாங்களா? இன்னும் 2-3 இருக்கிற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2-3 நினைவு இருக்கிற மாதிரி வேற யாராச்சும் வர்றீங்களா? ஓகே, துலா லக்னம். ஐயா இதுல இருக்கிற இணைவுகள் எது எது இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. குரு சனி இணைவு இருக்கா? குரு வந்து சனியை பாக்குறாருங்க. அப்படி இல்ல, அது வேண்டாம், இணைவு மட்டும் சொல்லுங்க. சனி எங்க இருக்காரு? சனி வந்து மீனத்துல சனி, அப்படிதாங்களே? ஆமா. சரி, ஓகே. சனி குரு இணைவு இல்லைன்னு சொல்லியாச்சு. குரு செவ்வாய் இணைவு இருக்கா? சூரியன் புதன் இணைவு இருக்குங்க. சூரியன் புதன் இணைவு இருக்கு. எங்க இருக்குங்க? மிதுனத்துல சூரியன் புதன் இருக்கா? சூரியன் புதன் இணைவு மிதுனத்துல இருக்கு. சூரியன் புதன் இணைவு எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்? சூரியன் புதன் இணைவு ஒன்னே ஒண்ணுதானா? புதன் சூரியன் இணைவு இருக்கா? இல்ல. அடுத்து வேற ஏதாச்சும் இணைவு இருக்குங்களா? சுக்கிரன் புதன், புதன் சந்திரன், புதன் சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் எதுவும் கிடையாதா? சரி. இப்ப உங்களுக்கு நேரடியாக பார்த்தால் தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நேரடியா பார்த்தோம்னா உங்களுக்கு துலாம் லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் புதனும் சந்திரனும் தான் ஒன்னா இருந்தா உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும். ஆனா உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு, அப்படிதானே? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்திற்கான தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு.
தனுசிற்கான தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, தனுசு என்பது 3ஆம் இடம், இந்த ரிஷபம் என்பது 8ஆம் இடம். அப்ப ரகசியமான ஒரு சில செயல்பாடுகள் செய்யும் பொழுதும், தைரியமாக நீங்கள் செயல்படும் பொழுதும் உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தைரியமா யாருக்கும் தெரியாத பல்வேறு யுக்திகளை போட்டு அழகா நீங்க உங்க லைஃபை கொண்டு போயிடலாம். இது உங்களுக்கான பலனுங்கய்யா. இதை உங்க லைஃப்குள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஈஸியா பெரிய அளவுல ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இது எப்படி வந்துச்சு நமக்கு தெரியலையா? இந்த 3ஆம் இடத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை இப்படி கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துக்கு சனியும் இதையும் நமக்கு சனி பகவான் இந்த 2 இடத்துக்கு வந்துட்டு நமக்கு இந்த பலனை கொடுக்குறாங்க. அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டா நல்லா இருக்கும், அல்லது இன்சூரன்ஸ் சேர்க்கக்கூடிய நபராக இருந்தா நல்லா இருக்கும். பெரியவங்க மூலியமா உயில்கள் நம்ம பெரியவங்க மூலியமா உயில் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உங்க லைஃப் செட்டில்மெண்ட் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா தைரியமாக உங்களுடைய எண்ணங்களை நீங்க கொடுக்கணும். தைரியமா உங்க எண்ணங்களை கொடுக்கும் பொழுது உங்களுடைய 11ஆம் இடத்திற்கான சூரியன், உங்களுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கான சூரியன் தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார் 9ஆம் இடத்துல. அப்ப தந்தையார் மூலியமாக சொத்துக்கள் உண்டா, அல்லது அதன் மீது ஏதாவது பிரச்சனை உண்டா? பிரச்சனை உண்டா? சொத்து உண்டா? உண்டு. அப்ப அதெல்லாம் நீங்க தைரியமாக பேசி முடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணீங்கன்னா நல்லா வாழுவீங்க. உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தாதான் ஒரு யோகம்னு கிடையாதுங்க. உங்க 3ஆம் இடம் 8ஆம் இடத்தின் மூலியமாக தர்மகர்மாதிபதியும் யோகம் உண்டாகிறது. பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய எந்த இணைவு இல்லைனாலும், சனி எங்க அமர்ந்திருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்திற்கு ரிஷபம் என்ன இடமாக வருகிறதோ அந்த இடம் தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. சரிங்களா? சரி, இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன்னா நான் ஏதோ சொல்லிட்டு இருப்பேன், அது புரியணும்ல. புரியல அப்படின்னா நீங்க சந்தேகம் கேட்கலாம். நான் அதான் அப்பவே கேட்டேங்கய்யா, இது இணைவு தான் மட்டும்தான் எடுக்கணும் இல்லைங்கய்யா? இணைவு மட்டும்தான், இந்த கிரகங்களோட இணைவு மட்டும்தான் எடுக்கணும். இந்த கிரகங்கள் வேற விதத்துல தொடர்பு ஏற்பட்டால் ஒரு பார்வை இருக்கலாம், அல்லது ஒரு நட்சத்திர சாரத்துல நிக்கலாம். இல்ல அதெல்லாம் நீங்க செகண்ட் சாய்ஸ் உங்களுடைய ஆய்வுல எடுத்துங்க. இங்க நம்ம அதெல்லாம் பேசணும்னு வைங்களேன், ரூல் நம்பர் 1 அதிலேயே சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன் ரூல்ஸ் எல்லாம். அதை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தோம்னா அது வகுப்பு முடியவே முடியாது. சரிங்க, அதனாலதான். ஐயா இன்னொருத்தர் கை தூக்குனீங்களே. நான் தான் சார். வணக்கம் சார். வணக்கம். முத்துராலட்சுமி. ஆமா சொல்லுங்கம்மா. நாகலட்சுமி அம்மா சொல்லுங்க. உங்களுக்கு லக்னம் என்னங்கம்மா? மேச லக்னம். மேச இந்த இடத்துல தானே வரும். சரி, உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இணைவுகள் என்னென்ன இணைவுகள் இருக்குங்கம்மா? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து சொல்லுங்க. குரு செவ்வாயா? குரு செவ்வாய் எங்க இருக்காங்க? துலாம்ல இருக்காங்க. எங்க? துலாம்ல குரு செவ்வாய் இருக்காரு. குரு செவ்வாய். குரு செவ்வாய்க்கான இன்னொரு இடம் இது. குரு செவ்வாய்க்கான இடம் மீனம். அப்புறம் வேற எந்த இணைவு இல்லைங்களா? வேற சூரியன் புதன் தான் இருக்காங்க. சுக்கிரன் ராகு. சூரியன் புதன் எங்க இருக்காங்க? கடகத்துல இருக்காங்க. கடகத்துல சூரியன் புதனா? சூரியன் புதன் கடகத்துல இருக்காங்க. இப்ப சூரியன் புதன் இருந்தா என்ன இடம்? தனுசு ஆக்டிவேட். பாருங்க எத்தனை இடம் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. இங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிற இடம் எல்லாமே அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் அந்த பாவங்கள் மூலியமாக நன்மை அடைவீர்கள். அது வேற என்ன? சனி எங்க இருக்குங்கம்மா? கண்ணியில சனி. நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் அந்த ரிஷபம் இயங்கிரும். ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு காளை மாடு. சரிங்களா? அது எப்பவுமே இயங்கிட்டே இருக்கும். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அது பாருங்க படுத்துட்டு இருந்தா கூட அசை போட்டே இருக்கும். சிங்கமோ புலியோ வேற விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா படுத்தா அப்படியே தூங்கிரும். ஆனா அந்த மாடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாடு படுத்துட்டு இருந்தா கூட அசை போட்டுட்டே இருக்கும். அப்ப அது எதுவுமே இயங்கிட்டே இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்தா கூட ஒரு போய் உட்காந்துச்சேன்னா அந்த சதையை மட்டும் கடன்னு ஆட்டும். அப்ப அது விழிப்புணர்வாவே இருக்கும். அப்ப அதனாலதான் அந்த ரிஷபம் அந்த தர்மகர்மாதிபதி யோகத்துல சனியுடைய தர்மகர்மாதிபதி யோகம் நிலையாகத்தாக இருக்கிறது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். வேற ஏதாவது இணைவு இருக்குங்களா? அப்படிங்க ராகு இங்க கணக்கே வரலையே. இல்ல இங்க இருக்கிற இணைவுகள் குரு சனி, செவ்வாய்,
செவ்வாய் சுக்கிரன் இந்த மாதிரி அவ்வளவுதான். செவ்வாய் குரு இது மாதிரி தான். இந்த இணைவு அவ்வளவுதானே. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க. உங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தினால ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது வந்து எவ்வளவு சிறப்பான விஷயம் பாருங்களேன். ஆமா தானே. அப்ப உங்களுடைய வாக்கு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆசிரியர் தொழில், உங்களுடைய 12ஆம் இடம் வெளியூர். நீங்க ஊர் மாறி வந்துட்டீங்களாங்களா? அதே ஊர்ல இருக்கீங்களா? இல்ல ஊரு ரொம்ப தூரம். ஒரு நாள் டிராவல் தான். ஊர் மாதிரி தான் வந்திருக்கேன். அப்ப ஊர் மாறி வந்த அப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கல்வியை ஆசிரியர் தன்மையோடு கொடுக்குறீங்க. வாயினால ஸ்பீச் பண்ணி நல்ல வார்த்தை சொல்றீங்க. ஊர் விட்டு வந்துட்டீங்க. உங்களுடைய லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது பாருங்க, இந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அந்த பாடம் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இது எவ்வளவு ஒரு நாம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணல, என்ன திசா புத்தின்னு பார்க்கல, என்ன நட்சத்திரம்னு கூட கேட்கல, லக்னம் எந்த பாகையில் இருக்குன்னு கேட்கல. இந்த வகுப்பு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு பாருங்களேன். இன்னும் கூட வேற யாராவது வந்து நீங்க உங்களை நிரூபிச்சுக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஆக்டிவேட்டட். ஒரு சிம் கார்டு வாங்கினோம்னா இது ஃப்ரீ ஆக்டிவேட்டடுங்க, 1 மாசம் ஃப்ரீ, 3 மாசம் அன்லிமிடெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சில கிரக இணைவுகள் தர்மகர்மாதிபதி யோகத்தை எந்த எந்த இடத்தினுடைய தர்மகர்மாதிபதி யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுதோ அதுக்கு சார்ந்த அந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் பண்ற இடத்துல இருந்து அந்த கிரகம் எந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்து அது சார்ந்த விஷயங்கள்ல நாம சொன்னாலே போதும், ஜோசியத்துல ஜெயிச்சிடலாம். அது எப்படி விரிவாக சொல்வது அப்படிங்கறத அடுத்த நபர் வந்தாங்கன்னா அவங்களுக்காக இன்னும் வேற ஆங்கில நான் சொல்றேன், இன்னும் நல்லா புரியும். இன்னொரு நபர் ஐயா பிராண்டோன் ஐயா, பேர் எனக்கு புரியலையே. தீரச்செல்வம். செல்வம். நீங்க வேற ஏதோ பேர்ல தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பிராண்ட் ஒன்ற பேர்ல இருக்கும். சரி, நல்லது. ஐயா உங்களுடைய லக்னம் என்னங்க? தனுசு லக்னம்யா. தனுசு லக்னம். நீங்க வந்து தனுசு லக்னத்துல இருக்கீங்க இல்லையா? தனுசு லக்னம் இங்க தானே வரும். ஆமாங்கய்யா. உங்களுடைய கிரக இணைவுகள், இங்க இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் ஏதாச்சும் இருக்குங்களா? சூரியன் புதன் இருக்கியா 9ல. சூரியன் புதனா? சூரியன் புதன். சூரியன் புதனுக்கு என்னென்ன ராசிகள் இருக்குது? சூரியன் புதனுக்கு தனுசு ஆக்டிவேட் ஆகுது, அப்படிதானே? வேற கிரகங்கள் ஏதாவது கூட்டா இருக்குங்களா உங்களுக்கு? சுக்கிரன் புதன். குரு செவ்வாய் வந்து மிதுனத்துல இருக்கியா? குரு செவ்வாயா? ஆமாங்க. குரு செவ்வாய்ங்களா? குரு செவ்வாய்க்கு என்னென்ன குரு செவ்வாய்க்கு என்னென்ன கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது? கடகம் ஆக்டிவேட் ஆகுது, குரு செவ்வாய்க்கு மீனம் ஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லங்கய்யா. ஓகே, இது பாருங்க. அப்புறம் சனி எங்க இருக்குங்க? அதான் ப்ரீ ஆக்டிவேட்டட். சனி 9லயே இருக்கு. 9லயே இருக்கு. இப்ப பாருங்க, உங்களுடைய லக்னம் நீங்க நல்லா இருக்கணும்னா எப்படிங்க? நீங்க நல்லா இருக்கணும்னா சூரியன் புதனை 9ஆம் இடம் 9ஆம் இடம் சூரியன், 10ஆம் இடம் புதன் அப்படின்ட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது. 9 10 கூடியவர்கள் இணைந்து 9லயே இருந்தா தர்ம வழியில் செல்லலாம், சாமியார் ஆகணுங்கிற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். சாமியாருங்களை போய் பார்க்கணும் அல்லது நீங்களே சாமியார் ஆகணும். ஏதாச்சும் வாக்கு சொல்றது, குறி சொல்றது, ஜோசியராங்களா நீங்க? இல்லங்கய்யா. இல்ல வாக்கு சொல்றது, குறி சொல்றது இது மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா எதிர்காலத்துல? இருக்கியா. அந்த ஐடியாவை கொடுத்தது இந்த தர்மகர்மாதிபதி யோகம். சரிங்களா? அடுத்து உங்களுடைய வீடு வண்டி வாகனங்கள் இத்தியாதி இந்த விஷயங்களுக்கானது அதே கிரகங்கள் தான் அதையும் உங்களுக்கு கொடுக்குது. அதுலயும் எந்த சிக்கலும் இருக்காது. கொஞ்சம் லோன், வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே லோன் போட்டு வாங்கிடலாங்கிற ஐடியாவே உங்களுக்கு வரும். சரிங்களா? எதா இருந்தாலும் லோன் போட்டு வாங்கிருங்க. லோன் போட்டு வாங்கலைன்னா வீடே வாங்க முடியாது, வண்டியே வாங்க முடியாது. அதனால லோன் போட்டு அதெல்லாம் வாங்கறதுக்கான முயற்சியை பாருங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா லோன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்த லோன் எவ்வளவு மட்டும் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த ரிஷபம், அந்த சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா? அந்த சனி பகவான், சனி எங்க இருக்காரு சொன்னீங்க? 9ல சனி. நாங்க சனின்னு போறதுக்கு பதிலா 9ன்னு போட்டு வச்சிட்டேன். சனி இங்க இருக்காரு. அங்க பாருங்க, சுகமாக இப்ப 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுதுங்க. 6ஆம் இடம் சனியினால் ஆக்டிவேட் ஆகுது. சனி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு.
கடன் வாங்கி எந்த தானமும் செய்யாதீர்கள், கடன் வாங்கி எந்த தர்மமும் செய்யாதீர்கள், கடன் வாங்கி நல்ல காரியங்கள் செய்யாதீர்கள். கடன் வாங்கி செஞ்சா எல்லாம் சரிங்க வீணா சரிங்க போயிடும். சரிங்களா? அப்படி இருந்துக்கணும். ம் அடுத்து ம் 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. 8ஆம் இடம் கடகம் வந்து குரு செவ்வாய் இணைந்ததுனால 8ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அந்த 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாங்க? இன்சூரன்ஸ் போடணும், பெரியோர்கள் வழி சொத்துக்கள் வரணும். இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது சிறப்பாக இருக்கும். ரகசியமான ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க. செய்யணும். செய்யும்போது உங்களுடைய வளர்ச்சி மேம்படும். சரிங்க என்னென்னலாம் சரிங்க மேம்படும்? என்னென்னலாம் மேம்படும்? இந்த இத குடுக்கறது குரு செவ்வாய் தானே. குரு வந்து லக்னத்திற்கு 4, ஆமாங்க 5 கூடியவர். 4, 5 கூடியவர். வீடு ஆமாங்க வீடு, வண்டி, ம் வாகனம் சார்ந்த ரகசியம். உங்களுடைய கல்வி, மேற்கல்வி, காதல், நம்ம நினைச்சது எல்லாம் நிறைவேத்துறது. இது மாரியான ரகசியம். இந்த ரகசியங்கள் எல்லாம் நீங்க வச்சுட்டீங்கன்னா, நல்லா 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கிறது இதனுடைய விஷயம். இப்ப எப்படி பார்த்தாலும் வீடு, வண்டி, வாகனங்களுக்கோ, வேற நல்ல வேலைக்கோ எந்த சிக்கலும் உங்களுக்கு கிடையாது. நல்லா இருக்கீங்க. ஆமாவா? இல்லையான்னு நீங்க தான் சார் சொல்லணும். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா நல்லது. இந்த அளவுல வந்து நல்லது இதனுடைய வகுப்பினுடைய இறுதி பக்கத்துக்கு வந்துரலாமா? நல்லது. வேற யாரும் வரல. வகுப்பினுடைய இறுதி ஐயா கட்டத்துக்கு வந்துரலாம். ஐயா ஐயா சொல்லுங்க. வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா நம்ம இந்த இதுல இருக்கிற எந்த இதுவுமே இல்ல அப்படிங்கும்போது அது எப்படி தர்மம் உங்களுக்கு சார்? ரிஷபம் ஆக்டிவேட் ஆயிடும். உங்களுடைய லக்னம் என்னங்க? லக்னம் வந்து சிம்மம்ங்கய்யா. சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு ரிஷபம் ஆக்டிவேட் ஆயிடும். சரிங்களா? ரிஷபம் ஆல்ரெடி ஆக்டிவேட். சிம்மத்துக்கு இந்த 2 இடங்கள் வந்து என்னமா வருதுங்க? 6 மற்றும் 7ஆம் இடம். சரிங்களா? 6 மற்றும் 7ஆம் இடத்த நீங்க நீதி நேர்மையோட 6ஆம் இடம்ங்கிறது நீதி நேர்மை. நீங்க ஒரு வொர்க் பண்ணிட்டு சரி. இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, அந்த இடத்துல நீதியோட, நேர்மையோட நடந்துக்கணும். மனைவி கிட்ட அதே மாரி நல்லபடி நடத்தணும். மனைவிய நல்லா அதாவது எப்படிங்க? இந்த 10ஆம் இடம் இருக்கு இல்லீங்களா? 10ஆம் இடம் கர்மா. ஆம். உங்களுடைய கர்மா பிரகாரம் உங்களுக்கு கிடைச்ச வேலை எதுவாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்யணும். மனைவி கிட்ட அன்பு பாசமா நடந்துக்கணும். இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செஞ்சு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க மனைவி கிட்ட சரி. தொடர்ந்து ஒரு 10, 20 நாள், ஒரு மாசம் சந்தோஷமா மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க வேலை வேலை பண்றீங்களா? சொந்த தொழில் பண்றீங்களா? வேலை தானுங்க. அப்ப பாருங்க, ஒரு நீங்க நீங்க நிரூபிச்சே பார்க்கலாம். ஒரு 3 மாசம் ஒரு சண்டை கூட இல்லாம இருந்துச்சுன்னா, உடனடியாக பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேலையில அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். மனைவியோடு சண்டை போட்டுட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல வேலையை விட்டே துரத்தி விடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயமும் உண்டாகும். ஆமாவா இல்லையாங்கிறத நீங்க யோசிச்சு உண்மை. தெரிஞ்சுக்க வேண்டியது. இல்ல உண்மைதானுங்க. இதெல்லாம் பல முறை பார்த்தாச்சு. இதுக்கு வந்து ஜாதகத்துக்குள்ளார நீங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. இந்த மாதிரி சூட்சுமங்களுக்குள்ளார தான் தேடணும். சரி. சிறப்பு இல்லையா? ஆச்சரியமா கண்டிப்பா. இருக்கும். மிகப்பெரிய இருக்கணும். மிகப்பெரிய விஷயம். இருக்கணும். நல்லது. ஐயா இன்னொரு நான் யாரு கமல்ராஜ் சார் நீங்க கைய தூக்குனீங்களே வர்றீங்களா? ஐயா ஆமாங்கய்யா. நீங்க ஐயா. முடிக்க போறீங்க சொல்லிட்டு எடுத்துருங்க கையா. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்க. வாங்க வாங்க. லக்னம் என்னங்க? லக்னம் மிதுன லக்னம்யா. நீங்க வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னம் இங்க தானே இருக்கும். ஆமாங்கய்யா. சரி. இதுல இருக்கக்கூடிய இணைவு மீன என்னென்ன? மீன மீன குருவும் செவ்வாயும் மீனத்துல இருக்காங்க. குரு, செவ்வாய் செவ்வாய் மீனத்துல இருக்காங்க. அவங்க என்னென்ன இடத்த மீனத்துல ஆக்டிவேட் இருக்காங்க. பண்றாங்க? குரு செவ்வாய்னா பாருங்க கடகத்தை ஆக்டிவேட் பண்றாங்க, கடகத்து. மீனத்தை ஆக்டிவேட் பண்றாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா. வேற வேற சூரியன் இணைவு? புதன் வந்து சூரியன் புதன் ரிஷபத்துலயா. சூரியன் புதன் ரிஷபத்திலயா? சூரியன் புதன் ரிஷபத்துல தனுசு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேற சனி எங்க இருக்காருங்க? அவ்வளவுதான். சனி லக்னத்திலேயே. சனி லக்னத்துல உங்களுக்கு 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்புறம் வேறங்க? அவ்வளவுதான் சேரு 2 சேர்ந்து அவ்வளவுதான் 2 தான் சேர்ந்து இருக்குங்க. இந்த 2 தான் இதுல இருக்கிற காம்பினேஷன் 2 தான் சேர்ந்திருக்கு. இப்ப பாருங்க ஆமாங்க. எவ்வளவு சிறப்பாருங்க. உங்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி, குடும்ப அமைவு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மனைவி மூலியமாக பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சொந்த தொழில் நீங்களே பண்ணிட்டு இருக்கிற சொந்த தொழில்ல பிரச்சனை கிடையாது. செலவுல பிரச்சனை கிடையாது. செலவா போட்டு தாக்கிடுவீங்க. கையில் இருக்கிற பணமெல்லாம் செலவுக்கா போயிடும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கு. சொந்தமா தொழில் பண்றீங்க, கையில பணம் வருது, நல்ல குடும்ப வாழ்க்கை. ஆனா எல்லாம் செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை பலனுங்க. இதுல இருந்து வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கா அல்லது இதே மாதிரிதான் இருக்கா? நல்லா சொத்து சேர்க்கையில பண்ணிட்டீங்களா என்ன? இல்லைங்கய்யா நான் இன்னும் தொழில் எதுவும் ஆரம்பிக்கல. அரசாங்க உதவியில இருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆஹா இல்ல அல்லங்கய்யா மறந்துடுவாங்கய்யா. எங்கிட்ட தொழில் இருக்கிற பெரிய ஆரம்பிக்கணும்னு விஷயம். ஆசை இருக்குய்யா. தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு. இது வரைக்கும் பண்ணல. அப்ப தொழில ஆரம்பிச்சிருங்க. அரசாங்க வேலை இருக்கிறவங்க தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. இல்லைங்க 53 வயசு ஆகுது. ஆனா ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்போ ஆரம்பிக்க போறது தெரியும். வந்துடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு
9ஆம் இடம் தான் அந்த துலா தனுசு. சூரியன் புதன் இருக்கார் இல்லையா, ஆனா 12ல இருக்கார். அது வந்து நமக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சிரமம். மீனத்தை ஆக்டிவேட் பண்றது செவ்வாய் குரு தான், அங்கேயே தான் இருக்காங்க. செவ்வாய் குரு வந்து அங்க ஆக்டிவேட் பண்றதுனால நீங்க 12ஆம் இடம் வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்த நீதி நேர்மைக்கு உட்பட்ட ஏதாவது தொழில் நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். வேலையே ஏற்றுமதி இறக்குமதி தான் சார். சிறப்பு. அது அப்படின்னா அதுவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய செலவுகள், அதாவது இந்த தர்மகர்மாதிபதி யோக பாடம் உங்களுக்கு சொல்லக்கூடிய க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2லயும் ஒரு மார்க் விழுந்திருக்கு, 12லயும் மார்க் விழுந்திருக்கு. சரிங்களா? 2ல இருக்கிற மார்க்கு கையில இருக்கிற பணம், 12ல இருக்கிற மார்க்கு செலவழிக்கிற பணம். 12ல சூரியன் புதன் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறதுனால, சூரியன் புதன் சனி எங்க இருக்கு சொன்னீங்க? லக்னத்துல. சனி சனி போடல. 8 9 8 9 8 9 கொடுக்கக்கூடிய சனி லக்னத்திலே இருக்கிறதுனால திருட்டு பெரட்டான வேற எந்த விஷயமும் பண்ணாம நீதி நேர்மையோடு இருங்க. நீங்க பண்ற தொழிலே, அதாவது செலவு பண்ணிக்கணும், நீங்க பண்ற செலவே உங்களுடைய சேமிப்பாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சரிங்க. நீங்க பண்ண சேமிப்பு தான் சார் உங்களுக்கு நிலையானது. நீங்க பண்ண சேமிப்பை அழிக்கிறதுக்கு யாரும் புதுசா பிறந்து வர மாட்டாங்க. நீங்க வந்து சேமிப்பை அவசரப்பட்டு நீங்களே எடுத்து கரைச்சாதான் ஆச்சே ஒழிய திடீரென வரும் செலவு உங்க சேமிப்பை குறைக்காது. ஏதாவது குறைச்சிருக்கா என்ன? திருமணத்துக்காக, பொண்ணு திருமணத்துக்காக எடுத்திருக்கேன். அது நீங்களா பார்த்து பண்ற செலவு தான். வேற எதுவும் இல்லை. நல்லதுங்கய்யா. அப்ப நாமளா பார்த்து செலவு பண்ணதானே, அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? ஆனா திடீரென வரக்கூடிய செலவுகள் அது கரெக்டா இருக்கு. அதாங்கய்யா, அதை வந்து நீங்க பண்ற செலவையே வருமானமாக்கிடணும்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு செலவு பண்றீங்க இல்லையா, உங்களுடைய செலவையே உங்களுடைய சேமிப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, சின்ன சின்ன பத்திரங்கள்லாம் பண்ணுங்க. மற்றபடி பெரிய சேமிப்புகள் அப்படின்னு நீங்க கொண்டு போகும்போது சில சிக்கல்கள் உண்டாகும். அதனால பேங்க்ல பணத்தை போடுங்க, மிச்சமாச்சனை எடுத்து நிலத்தை போட்டு வாங்கிருங்க, நகையை வாங்கிருங்க, அவ்வளவுதாங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க. நல்லது. சரி, நல்லது. இந்த அருமையான ஒரு வகுப்புல ஒரு 1.5 மணி நேரமா நம்ம 1 மணி நேரம் 20 நிமிஷமா நம்ம உரையாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஒட்டுமொத்தமான சாராம்சம் அப்படிங்கிறத 1 லைன் 2 லைன்ல நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு பாவத்திற்கும் 9 10ஆம் அதிபர்கள் இணையும் பொழுது நம்ம ஜாதகத்துல எந்த கட்டத்துல 1ஆம் பாவத்துக்கு நம்ம தர்மகர்மாதிபதி பார்க்கிறோம், அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கும் தர்மகர்மாதிபதி இருக்கிறது. உங்க லக்னம் என்ன லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபர் 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடம் எதுவோ அதற்கு 9ஆம் அதிபர், அதற்கு 10ஆம் அதிபர், அவர்கள் 2 பேரும் ஒரு, இப்ப நாம வந்து இணைவு மட்டும்தான் பார்த்தோம் இல்லைங்களா, அது திரிகோண தொடர்பில் இருந்தாலும் பார்வையில் இருந்தாலும் அது இணைவு என்பதாகவே அர்த்தம். அது மாதிரியான ஒரு இணைவு உங்களுக்கு ஏற்பட்டதாயின், உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைத்துவிடும். 3ஆம் தைரியமா இருப்போமா, வீரியமா இருப்போமா, விஜயம் என்று சொல்லக்கூடிய வெற்றி அடையுமா அப்படின்னம்னா 3ஆம் இடத்திற்கு 9 10ஆம் அதிபரை பாருங்க. பல பேருக்கு 4ஆம் அதிபர் நீச்சமாக இருக்கும், பல பேருக்கு 4ஆம் அதிபர் கெட்டு போயிருக்கும். ஆனாலும் பல வீடுகள் அவர்கள் வாங்கியிருப்பார்கள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்திற்கு 9 10ஆம் அதிபர், 4ஆம் இடத்திற்கு 9 10 கூடியவர் யாரு? 12 மற்றும் லக்னாதிபர். 4ஆம் இடம் அதிபர் கெட்டு போனாலும் கூட 12ஆம் அதிபரும் லக்னாதிபதியும் யார் ஒருவருக்கு தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் பல்வேறு விதமான வீடு வண்டி வாகனங்கள் அடைவார்கள், கல்வியிலே சிறந்த முன்னேற்றம் இருப்பவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? 6ஆம் அதிபர் சிறப்பா இருக்கு, நோய் நொடி இல்லாம இருப்பாரு, கடன் இல்லாம இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நாம இருந்தாலும் கூட அந்த 6ஆம் இடத்திற்கு தர்மம் கர்மாதிபதிகள் இணைவு இருந்துச்சுன்னா அவங்க பெரிய கடனாளியாக, பெரிய நோயாளியாக மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி நெகட்டிவ் இடங்கள்ல தர்ம கர்மாதிபதி யோகம் வரும் பொழுது அந்த நெகட்டிவ் பலன்கள் மிகுந்து ஒழிப்பதை நாம பார்க்கிறோம். அந்த கர்மாதிபதி யோகத்தை எப்படி நாம டீஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகி அந்த இடம் பலமடைந்து விட்டால் அந்த தர்மம், அந்த கர்மம் இருக்கு இல்லையா, இப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது 6ஆம் இடத்தினுடைய தர்மாதிபதி யாரு? இப்ப 6ஆம் இடம்னா அந்த 6ஆம் இடத்துடைய தர்மாதிபதி 2ஆம் இடம், கர்மாதிபதி 3ஆம் இடம்.
அப்ப 2 மற்றும் 3ஆம் இடங்களை நாம் கண்ட்ரோலா வச்சுக்கலாம். ஒரு 6ஆம் இடம் என்பது ஒரு நோய், சரிங்களா? அப்ப 2 என்பது நமது உணவு வாய், 3ஆம் இடம் வந்து நமது மனசு, கோபம், ஆவேசம். அப்ப நம்ம உணர்ச்சி வசப்படுதல், கோபம், ஆவேசமாக இருத்தல், கண்டதையும் திங்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா நமது 6ஆம் இடமான நோய் ஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகுதா? 6ஆம் இடம் அப்படி நோய் ஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம வாயை கட்டி மனசை கட்டினா போதும். இதுதாங்க மருத்துவ ஜோதிடம். இப்ப 8ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய தர்மம், இதனுடைய கர்மம் என்ன? 4ஆம் இடம் 5ஆம் இடம் தானே. 4ஆம் இடம் வந்து சுகம், 5ஆம் இடம் விருப்பம் போல. சுகத்தை விருப்பம் போல யாரிடம் இருந்து மட்டும் அடைந்தோம் என எய்ட்ஸ் வருமா வராதா? 8ஆம் இடம் மூலியமாக பெரிய ஆபத்துக்கள்லாம் வருமா வராதா? கொள்ளை கூட்டத்துல போய் மாட்டிட்டு எல்லாமே போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இதெல்லாமே வந்து 8ஆம் இடத்திற்கான விஷயம். அப்ப 8ஆம் இடம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஆயிட்டு அது ஒரு நெகட்டிவ் பலனை கொடுக்குது, சிக்கலை கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுங்க? சுகத்தை அனுபவிப்பதிலும் நம் இஷ்டம் போல நாம எண்ணத்தை மட்டும் பண்றது அப்படிங்கிறதுலயும் ஜாக்கிரதையாக இருந்தால் 8ஆம் இடம் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆகி பல சொத்து பத்துக்களை சேர்த்து கொடுக்காதா இல்லையா? இது மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை நுணுக்கமாக அறிந்து நாம் பழகிக்கணும். ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள் ஜாதகத்திலிருந்து தான் நாம் எடுத்துக்கணும். நல்லது நண்பர்களே, ஒரு இனிமையான மாலை பொழுதுல ஒரு 1.5 மணி நேரம் அடியனோடு பயணித்திருக்கிறீர்கள். இந்த வகுப்பு நிச்சயமாக ஒரு அற்புதமான வகுப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அதை நம்பினீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த வகுப்பு எனது அன்பு மாணவருக்கான ஒரு வகுப்பு. அந்த மாணவருக்கு உங்களுடைய அந்த உதவித்தொகை கொண்டு போய் சேருமாயின் அந்த மாணவருடைய ஜீவனத்தில் ஒரு நாள் அடியனுடைய வகுப்பினால் நிறைகிறது அப்படின்னு சொல்லும்போது அடியனுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த ஜாதகர் கேட்டிருந்து ஐ நீட் மணி, ஐ வாண்ட் மணி அப்படிதான் கேட்டிருந்தார். ஐயா என்னது இப்படி கேட்டிருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாங்க ஐயா எனக்கு பணம் வேண்டும், நீங்க ஜாதகம் நீங்க பாடம் நடத்துங்க, எனக்கு பணம் அனுப்ப சொல்லுங்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் இருந்தார், ஆர்வமாக இருந்தார். அவருடைய ஆர்வத்தின் பொறுத்து மீண்டும் கேட்கிறேன், நிச்சயமாக இந்த வகுப்பிற்கு நீங்கள் என்ன தொகை அனுப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அந்த மாணவருக்கு ராஜமாணிக்கம் அந்த மாணவருக்கு அனுப்பி தந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி குரு. நன்றி ஐயா. நன்றி. இந்த கருத்துக்களை எல்லாம் அந்த குரூப்பை ஓபன் பண்ணிட்டு நான் சொல்றேன், அதாவது யூடியூப் லிங்க் போட்டுட்டு ஓபன் பண்றேங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல யூடியூப் லிங்க் போட்ட பின்னாடி அந்த குழு ஓபன் ஆகும் பொழுது நீங்க 888 குழுவுல சொல்லணும். இப்ப அந்த மாண்புமிகு மாணவர்கள் இருக்கிறவங்க அதுல எதுவும் போட வேண்டாம். அது நம்மளுக்குள்ளார நாங்களே 10-20 பேர் பேசலாம் இருக்காது. 888 பேர் இருக்கக்கூடிய குழுல போடணும். நீங்க ஏதாவது அவருக்கு நன்கொடை செலுத்தினீங்க, ₹1 போட்டா கூட போதுங்க, ₹1 போட்டா கூட போதும். உங்களுடைய விருப்பம் போல, ஆனா நன்கொடை போடுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த விவரங்களையும் நீங்க அந்த குரூப்ல பதியலாம். நன்றி நண்பர்களே, மாலை வணக்கம். நன்றி குருஜி. நன்றி ஐயா.